சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிலா சீ ஃபுட் நிறுவனம், அதாவது இந்த நிறுவனங்கிறது மீன் பதப்படுத்தக்கூடிய புலியிட்டும் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நேற்று இரவு சரியாக ஒரு 11:30 மணி அளவில் இந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு மீன் கசிவு ஏற்பட்டு அதன் மூலமா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்தின் காரணமாக புகை மண்டலம் ஏற்பட்டிருக்கு. அது அக்கம் பக்கம் இது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் சத்தம் போட்டோடனே எல்லாரும் தொழிலாளர் ஓடி இருக்காங்க. இந்த புகை சூழ்ந்த இடத்துல அதிகமான புகை வரும்போது அவங்க மயக்கம் நிலை ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த நிறுவனத்தை அவங்க உடனே அனைத்து தொழிலாளர்களையும் அவர்களே 3 மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்து உரிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இப்ப அதனால 8 பேர் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ். மீதி இருக்கக்கூடிய 23 பேர் தான், மொத்தம் 8 பேர் போல 23 பேர். அதுல ராஜேஷ் திலக் ஹாஸ்பிட்டல்ல 17 பேரும், ஏவிஎம்ல 6 பேரும் இருக்கிறாங்க. அவர்களும் இந்த மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கிறார். அதாவது அந்த நிறுவனத்துல இது மீன் பதப்படுத்தக்கூடிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கம்பெனி. இது அதாவது எப்படி பால் குளிரூட்டல இருக்கிற மாதிரி இது மீன் குளிரூட்டக்கூடிய நிறுவனம். இதுல போகக்கூடிய அந்த உயர் இருக்கு இல்லையா, மீன் உயர்கள், அதுல ஏதோ கிராச் ஆகி அதுல லீக்கேஜ் ஆகிருக்கு. அதுலதான் ஃபயர் ஆகி புகை மண்டலம் வந்திருக்கு. அந்த புகைச்சை தாங்க முடியாம தான் இவங்க மயக்கம் டயர்ட் ஆயிட்டாங்க. உடனே அந்த நிறுவனம் உடனடியா அந்த தொழிலாளர்கள் கொண்டு பாதுகாப்பாக நைட்டு அவங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணி 3 மருத்துவமனையில கொண்டு நீங்க பாத்தீங்கல்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, நல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண மனநிலையிலும் இருக்கிறார்கள். அதுல நாளைக்கு காலை எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். அமோனியா வாயு கசிவுக்கான வாய்ப்புகள் இல்லை. தொழிலக பாதுகாப்பு இல்லைங்களா, அந்த நிறுவனம், அந்த அமைப்பு, எங்க டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம். இது பற்றிய முழு ஆய்வு செய்து அதை பற்றிய அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தொழிலக பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அவங்க அறிக்கை கொடுத்தவங்க அதை பற்றி மாவட்ட கலெக்டர் வந்திருக்காரு. நம்முடைய சமூகத்துறை அமைச்சர், இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அக்கா கீராஜி வந்திருக்காங்க. மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த மாவட்டத்திற்கு அமைச்சர் காரணத்தால அவர்களும் காலையில் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கூட வந்திருக்காங்க, பார்த்துருக்கிறோம். நிச்சயமா விசாரித்த வகையில இந்த நிறுவனத்துல அவங்க முறையாக தொழிலாளர்களை பாதுகாத்து வருவதாகவும், இரவு இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே கொண்டு மருத்துவமனையில் சேர்த்து முழு பாதுகாப்பு அளித்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், இது பற்றிய முழு விவரத்தினை தொழிலக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து முழு அறிக்கை அரசுக்கு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை வந்தால் அதை பற்றிய உரிய நடவடிக்கை அது மாதிரி இப்ப இல்ல. இது முழுக்க I can assure to you 100%, not only 200%. இது உயரால் ஏற்பட்ட உராய்வின் காரணம் ஏற்பட்ட மீன் கசிவால் ஏற்பட்ட விபத்து என்பதுதான் உண்மை. இது மிகப்பெரிய தெளிவு என்னன்னா, எல்லா தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒரிசாவை சேர்ந்தவர்கள் 16 தொழிலாளர்கள், அசாமை சேர்ந்தவர்கள் 2 தொழிலாளர்கள், மீதமுள்ள தொழிலாளர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா, தகவல் தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இது மாதிரி 50க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. உடனடியாக நீங்க போயிட்டு அந்த லோக்கல் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் ஆட்சிக்கு போய் நிறைய பார்த்து அவங்களுக்குரிய பாதுகாப்பு உதவி செய்யணும், அவங்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கொடுக்கணும். உடனடியாக போகணும்னு உத்தரவு போட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் கால்நடை, அதாவது மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், சமூகத்துறை அமைச்சர் அக்கா கீழடி அவர்களும் மருத்துவமனைக்கு பார்த்தோம். எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா போய் பார்த்தோம்.
எல்லா தொழிலாளர்களும் பாதுகாப்பா இருக்காங்க. இரவு 11 மணி நடந்த உடனேயே இந்த பார், அதாவது மீன் குடியிருப்பு நிலையத்தினுடைய அந்த உரிமையாளர் உடனே எல்லாரையும் பாதுகாப்பாக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து உரிமை சிகிச்சை வச்சு பாதுகாப்பாக இருக்காங்க. குறிப்பா வெளிமாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்களும் பாதுகாப்பாக இருக்காங்க. எந்த கவலைப்பட வேண்டிய தேவை. இந்த ஆடைக்குள்ள பாத்தீங்களா, இப்ப பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது வேற ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே உள்ள போகக்கூடிய ஒயர், மின் உயர் உராய்வு ஏற்பட்டு மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு தீ விபத்து. வயதானவங்க பெரிய புகை மண்டலம் ஏற்பட்டது. இந்த புகையில மாட்டு சிக்கிய அந்த தொழிலாளர்கள் மயக்கமட்டில் இருந்திருக்காரு. உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. உள்ள இல்ல, எல்லாம் வெளியே இருந்தாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது எந்த தொழிலாளரும் உள்ளே இல்லை. அதனால நம்ம பயப்படுறது சொல்றாங்க. மொத்தம் எவ்வளவு பேர்? 31 பேர் மொத்தம். அது 8 பேர் வெளியே டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க. 7 பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த மாலை நாளை காலைக்குள்ளாக விடுவிக்கப்படுவார்கள். எல்லாரும் பாதுகாப்பாக நன்றாக இருக்கிறார்கள். ஒரு சில தொழிலாளர்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்காங்க. நைட் ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் நல்லா இருக்காங்க.